ஆபரணாதிகள் எல்லாம் அந்த பிரித்திய ஜனங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு இருக்கிற சமயமா ஜராசந்தன் அங்க யுத்த பேரி முழக்கிண்டு சங்கநாதம் பண்ணிண்டு 23 அக்ஷௌகிணியோட யுத்தத்துக்கு ஆயிட்டு கிருஷ்ணனுக்கு நேரம் வரா. இப்படி ரணத்திலேருந்து யுத்தம் பண்ணாக்கி ஓடுறான். அதனால பகவானுக்கு ரொம்ப பிரசித்தமான ஒரு நாமம் வருது, ரணச்சோ ஒரு சொல்லி பேர் வருது. ஆபரணாதிகள் கிரீடம் முதலானவெல்லாம் அங்கே கிடக்கிறது அதெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டினதா அங்கேயே அப்படியே போட்டுட்டு ஓட்டம் கிருஷ்ணனும் ராமனும். அதை எடுத்துக்கவே நிற்கலை. பிரவர்ஷனம் சொல்லி பேருடையதான ஒரு பெரிய பர்வதத்தை பார்க்குறான். அதுக்கு மேலே கிடுகிடுகிடுன்னு கிருஷ்ணனும் ராமனும் வேற ஆரம்பிச்சு விட்டான். பெரிய மரத்தையெல்லாம் வெட்டி வெட்டி மலைக்கு சுற்றி வர அந்த காஷ்டங்களை வச்சு பெருசா தீ கொளுத்துறான் ஜராசந்தன். அப்போ பலராமனும் ரேவதியும் இப்படி பக்கத்தில் நிற்கிறதுக்கு பலராமன் ரொம்ப குட்டியாக இருக்கார், ரேவதி ரொம்ப பெருசாக இருக்கார், ரொம்ப ஜெயிண்டாக இருக்கா. அமிர்த சதிருஷியான இந்த ருக்மிணி தேவியை எல்லாரும் பார்த்துட்டு இருக்க பகவான் அப்படியே ஹரிச்சுட்டு போய்விட்டான் சொல்லி ஷார்ட்டா ருக்மிணி கல்யாணத்தை ரொம்ப ஷார்ட்டா 2 ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சு விட்டார். அதை கேட்டதும் பரீட்சித்துக்கு திருப்தியே ஆகலையாம். जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरया तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोच्छितकैतवोऽत्र परमो निर्मलसराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वर सद्यो हृत्यवरुध्यते कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शूकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुर्निर्मायशेते यदमुषु पूरुष भुङ्क्ते गुणान् षोडशात्मक सोलं कृषीष्ट भगवान् वचांसि मे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. சந்தர்ப்பம் என்னது சொல்லி பார்க்கறத பகவான் முச்சுகுந்த மகாராஜா கிட்ட ஆஜ்ஞாபிக்கிறான். நீங்கள் பூமியில் இருக்கிற தீர்த்தஸ்தானங்கள் எல்லாத்தையுமே போய் அட்டனம் பண்ணி அங்கெல்லாம் போய் தீர்த்தாடனம் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தபஸில் இருக்கணும், லோகக்ஷேமார்த்தம் தபஸில் இருக்கணும் சொல்லி பகவான் ஆஜ்ஞாபிக்கிறான். அதை அனுசரிச்சுட்டு முச்சுகுந்த மகாராஜா பதரியாசிரமம் போயிடுறார். நரநாராயண ரிஷி மாதிரி இருக்கக்கூடியதான அந்த இடத்துல சாந்தி இருக்கு, கலி பாதிக்காத இடம், அதனால அங்கே போய் தபஸுக்கு இருக்கிறார். அந்த சமயம் அது அப்படி நடக்க அப்படி முச்சுகுந்தனோட கதை அப்படி முடியறது. பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், அந்த குகையிலேருந்து வெளியில் வரான். காலையவனன் மரணம் அடைஞ்சாச்சு. 3 கோடி மிளேச்ச சைன்யம் அங்கே இருந்துருக்கு, மதுரையை சுற்றி வளைஞ்சுட்டு இருந்துருக்கு. அப்போ அதை அப்படியே வதம் பண்ணுறான். யுத்தம் பண்ணி அசாத்தியமான ஒரு யுத்தம் பண்ணி எல்லாரையும் வதம் பண்ணி விடுறான். அங்கே கிடக்கிற அந்த யோத்தாக்களோடு ஆபரணாதிகளை எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டிண்டு துவாரகைக்கு போகலாம்னு சொல்லி இருக்கிற சமயத்தில் இறங்குற சமயத்தில் அங்கேருந்து வேறு யாரோ வரா. ஆறு ஜராசந்தன் எப்பவும் வர மாதிரி 23 அக்ஷௌகிணி சேனையும் திரட்டிட்டு வரான் யுத்தத்துக்கு.
அதை பார்த்ததும் பகவான் என்ன பண்ணுறான்? 6வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்க போகிறோம். நியமானே தனே கோபிர் நிருபிஷ்சாச்சுதச்சோதிதைः ஆஜகாம ஜராசந்தः त्रयोविंशत्यनीकपः दीयमाने धने गोभिर्नृभिश्चाच्युतचोदितैः. கிருஷ்ணனோட கல்பனை பிரகாரமே அங்கே கொஞ்சம் ஜனங்கள் அதுக்குள்ள துவாரகையிலேருந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு பலராமன் வந்திருக்கார். அவள் எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த ஆபரணாதிகளை எல்லாம் அந்த பிரித்திய ஜனங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு இருக்கிற சமயமா ஜராசந்தன் அங்கே யுத்த பேரி முழக்கிண்டு சங்கநாதம் பண்ணிண்டு 23 அக்ஷௌஹிணியோட யுத்தத்துக்கு ஆயிட்டு கிருஷ்ணனுக்கு நேரம் வரான். மதுரையை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஜராசந்தன் அங்கேருந்து வரான். அதை பகவான் கிருஷ்ணன் பார்க்கறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்? விலோக்கிய வேகரபசம் ரிபு சைன்யம் சைன்யஸ்ய மாதவௌ மனுஷ்ய சேஷ்டாமாபன்னௌ ராஜன் துத்ருவதுர்த்ருதம் விலோக்கிய வேகரபசம் ரிபு சைன்யஸ்ய மாதவௌ. கிருஷ்ணனும் பலராமனும் அப்படி பார்க்கறா. அதை பார்த்ததுமே ஜராசந்தன் சாகரம் மாதிரி திரட்டிட்டு வரான் அந்த சைன்யத்தை. அளவே இல்லாத சைன்யம் மாதிரி தோணுறது. இவா சைன்யம் ஒன்றும் கொண்டு வரலை. காலேவனன் கூட யுத்தத்துக்கே வரலை. கிருஷ்ணனும் ராமனும். கிருஷ்ணன் அப்படி ஈஸியாக காலேவனனை வதம் பண்ணி விட்டான். யுத்தத்துக்கு சைன்யம் ஒன்றும் கொண்டு வரலை. அதனால இப்படி சைன்யத்தோட ஜராசந்தன் வரத்தை பார்த்ததும் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்? கிருஷ்ணனுக்கெல்லாம் இது சர்வசாதாரணம். இதுக்கு முன்னாடியும் கிருஷ்ணனும் பலராமனும் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஜராசந்தனை தோல்பிச்சிருக்கா. ஆனால் இந்த ஒரு தடவை என்ன பண்ணினா, மனுஷ்ய சேஷ்டாமாபன்னவ். மனுஷியாலெல்லாம் இப்படி திடுக்கடா ஒரு சம்பவம் நடக்கிற சமயத்தில் என்ன சம்பவிக்கும்? சாதாரண மனுஷியாலான என்ன பண்ணுவா? இப்படி அளவு கடந்த சைன்யம் வந்தால் அந்த சைன்யத்துக்கிட்ட நேரிட போக மாட்டா. பயந்து விரைச்சுண்டு அப்படியே ஓடி போகிறா. மனுஷ்ய சேஷ்டாமாபன்னோ ராஜன் துத்ருவதுர்த்ருதம். மனுஷியாள், சாதாரண மனுஷியாள்னா இந்த சந்தர்ப்பத்தில் அவள் என்ன பண்ணுவா? இதை பார்த்ததுமே பயந்து நடுங்கின்னு அப்படியே ஓடுவா. அது மாதிரி கண்ணன் என்ன பண்ணுறான்? கண்ணனுக்கு இதெல்லாம் துச்சம், இதெல்லாம் நேரிட முடியும். ஆனாலும் பயந்த ஒரு மனுஷனை மாதிரி இப்போ நடிச்சுட்டு இருக்கான் இல்லையா? அதனால மனுஷ சேஷ்டையை அனுசரிச்சுண்டு அப்படியே ஜராசந்தன் மன்றத்துக்கு அதே டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் அப்படியே ஓட ஆரம்பிச்சு விட்டான் பகவான். பயந்து நடுங்கிட்டு ஓடுற மாதிரி கிருஷ்ணனும் ராமனும் மட்டுமே ஓடி போகிறா. லோக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள் நடத்தக்கூடிய பகவான்மாரான ராமகிருஷ்ணன்மாருக்கு ஜராசந்தன் கூட யுத்தம் பண்ணுறது அத்தகைக்கு கஷ்டம் ஒன்றும் அல்ல. ஆனாலும் மனுஷியாள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி லோகத்துக்கு காட்டுறான். தங்களை விட பலம் கம்மியாக இருக்கிறவா கூட யுத்தம் பண்ணணும். பலவான்மார் கூட சந்தி பண்ணிக்கணும். அப்படி ஒரு கால் நம்மளை விட பலிஷ்டனான ஒருத்தன் நம்மளை தோல்பிக்கிறதுக்கு நம்ம கூட யுத்தம் பண்ண வந்ததுன்னா அவன் கூட யுத்தம் பண்ண பாடலே ஜீவனை ரட்சிச்சுக்கணும். தானம் சமம் பேதம் முதலான உபாயங்கள் எல்லாம் பிரயோகிக்கணும் சொல்கிற அந்த உயர்ந்ததான நீதிகள், கூடமான சட்டுலமான நீதிகள் எல்லாம் பகவான் உலகத்துக்கு காட்டித்தரேன். இப்படி ரணத்துலேருந்து யுத்தம் பண்ணாக்கி ஓடுறான். அதனால பகவானுக்கு ரொம்ப பிரசித்தமான ஒரு நாமம் வருது, ரணச்சோர் சொல்லி பேர் வருது. அப்படியோ ஓடுறான். ஜராசந்தன் கூட யுத்தம் பண்ணறதில்லை. விஹாய வித்தம் பிரச்சுரம் அபீதௌ பீருபீதவத் பத்யாம் பத்மபலாஷாப்யாம் சேரதுர்பஹுயோஜனம். விஹாய வித்தம் பிரச்சுரம் அபீதௌ பீருபீதவத் பீருபீதவத் பிரச்சுரம் வித்தம் விஹாய. அதிகரிச்சதான வித்தம் அங்கே கிடைக்கிறது. 3 கோடி மிளேச்ச சைன்யங்களோடு ஆபரணாதிகள், கிரீடம் முதலானவெல்லாம் அங்கே கிடக்கிறது. அதெல்லாம் மூட்டை மூட்டையாக கெட்டினதா அங்கேயே அப்படியே போட்டுட்டு ஓட்டம் கிருஷ்ணனும் ராமனும். அதை எடுத்துக்கவே நிற்கலை. பிராணன் தானே முக்கியம் சொல்லி காட்டுற மாதிரி. அபீதௌ பயம் இல்லை கிருஷ்ணனுக்கு, பயமே இல்லை ஜராசந்தனை. ஆனாலும் பீத பீருவத்து பீருக்களை மாதிரி பயப்பட்டுண்டு ஓடுற மாதிரி ஓடுறான். அதனால் உலக சாமானியமான தர்மம் இது. மனுஷன் தான் இப்படி தான் இருப்பான், அதை காட்டுறாமா. அதுக்காக இப்படி பண்ணுறான். ரசகரமான ஒரு லீலை. என்ன பண்ணுறான்? அப்படியே ஓடுறான். திரும்பி பார்த்துட்டே ஓடுறான். ஜராசந்தன் வரானோ சொல்லி பார்த்துட்டே ஓடுறான்.
ஜராசந்தன் அங்கேயிருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஹே கிருஷ்ணா நில்லுடா கிருஷ்ணா நில்லுடா கிருஷ்ணா சொல்லி கூப்பிட்டுட்டே ஜராசந்தனன் துரத்திட்டு வரான். கொஞ்சம் கூடி அவனை மதிக்காக்கி அப்படியே ஓடுறானாம் கிருஷ்ணன். கால்நடையாவே ஓடுறான். பத்மபலாஷாபியாம், தாமரப்பூ மாதிரி மிருதுளமான பாதங்கள், அந்த பாதங்கள் பதியத்தக்கன அந்த பூமியில அப்படியே ஓடுறான். எவ்வளவு தூரம் ஓடினானோ தெரியலை, அதிக தூரம் ஓடுறான். எப்படித்தான் ஓட முடிஞ்சதோ, அந்த பாதம் எப்படித்தான் புண்பட்டிருக்குமோ தெரியாது. பகுயோஜனை தூரம் அப்படியே ஓடுறான் கிருஷ்ணனும் ராமனும். பலாயமானௌ தௌ திருஷ்ட்வா மாகத பிரஹசன் பலி அன்வதாவத்ரதானீகைரீஷயோர பிரமாணவித். பலாயமானௌ தௌ திருஷ்ட்வா, ராமகிருஷ்ணன்மார் இப்படி ஓடுறத பார்த்ததுமே ஜராசந்தன் துவேஷத்தோட துரத்திட்டு போனால அவனுக்கே சிரிப்பு வந்து விட்டான். இப்படி ஓடுறதுகளே இதுகள் சொல்லி நினைச்சுட்டு சிரிக்கிறானா. சின்ன பையன் மாதிரி தானே கிருஷ்ணன் பலராமன் ஜராசந்தனை பார்க்கறத. அப்ப ஜராசந்தனுக்கு இதை பார்த்ததும் சிரிப்பு வந்து விடுத்தான். ஆனா விடவே இல்லை, துரத்தின்ண்டே இருக்கான் ஜராசந்தன். பகவானை பத்தி தெரிஞ்சுக்காதனாலேயே அவன் அலட்சியமா கண்டான் பகவான சொல்லி சொல்றான். பகவானோட பரமார்த்தமான வைபவம் தெரியறதுக்குள்ள சாமர்த்தியம் ஜராசந்தனுக்கு இல்லை. அகங்காரம் அதிகரிச்சனாலேயே பகவானை பரிஹசிச்சுண்டு இப்படி ஓடுறானே இவ்வளவுதானா கிருஷ்ணனோட பலம், இவ்வளவுதானா சொல்லிண்டு கிருஷ்ணனை களியாக்கிண்டு கேலி பண்ணிண்டு தேர் படை முதலானவையெல்லாம் நைச்சுண்டு ஜராசந்தன் பின்னாடி ஓடி வரானாம் கிருஷ்ணனை துரத்திண்டு. பிரத்ருத்ய தூரம் சம்ஸ்ராந்தௌ துங்கமாருஹதாம் கிரிம் பிரவர்ஷணாख्यं பகவான் நித்யதா யத்ர வர்ஷதி. பிரத்ருத்ய தூரம் சம்ஸ்ராந்தௌ, நல்ல தூரம் ஓடி வரான். ஓடி வர சமயத்துல அங்க பெரிய ஒரு பர்வதத்தை காணறாவா. பெரிய ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தோட ஹைட் 11 யோஜனை இருக்கு. 11 யோஜனை உயரம் உள்ளதான பிரவர்ஷணம் சொல்லி பேருடையதான ஒரு பெரிய பர்வதத்தை பார்க்கறான். அதுக்கு மேல கிடுகிடுன்னு கிருஷ்ணனும் ராமனும் ஏற ஆரம்பிச்சு விட்டா. அந்த பர்வதம் எப்படின்னா, அந்த பர்வதத்துல நித்தியம் வருஷத்துக்கு அதிபதியான இந்திரன் அங்க மழை பெய்ச்சுட்டே இருப்பானா. எல்லா காலத்திலயும் மழை பெய்துட்டே இருக்குமாம் அந்த பர்வதத்துல. அப்படி இருக்கிறதான அந்த பிரவர்ஷனம் சொல்ற பர்வதத்துல கிடுகிடுன்னு கண்ணனும் ராமனும் ஏறி போயிட்டா. ஜராசந்தன் கிட்டேந்து தப்பிக்கலாம் சொல்லிட்டு. கிரௌ நிலீனாவாஜ்ஞாய நாதிகம்ய பதம் நிருப ததாஹ கிரிமேதோபி சமல்தாதக்னிமுத்ஸ்ரஜம். கிரௌ நிலீனாவாஜ்ஞாய நாதிகம்ய பதம் நிருப. ஹே ராஜன், இந்த பர்வதத்துல ஏறி போய் அங்க மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான் கிருஷ்ணனும் ராமனும். அங்க குகையெல்லாம் இருக்குமே, அதுக்குள்ள போய் உட்காந்துட்டுட்டா. ஜராசந்தன் தன்னை தாக்காக்கி இருக்கணும்னு சொல்லிட்டு இவ எங்க போய் ஒளிஞ்சுட்டுட்டா சொல்லி தெரியலை ஜராசந்தனுக்கு. 4 பாகத்திலையும் தெரியறான் ஜராசந்தன். பர்வதத்துல ஏறி போய் தெரியணும்னா ரொம்ப பெரிய பர்வதமா இருக்கு, ஏறறதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆயிடும். அதுக்குள்ள கிருஷ்ணன் ராமனும் ஏறி போயிட்டா. இவாள மாதிரி துருதுருத்தே இல்லவே ஜராசந்தன், வயசாயாச்சே, அதனால அப்படி ஏறி விட முடியாது. அதனால இப்படி 4 பாகத்திலையும் பார்க்கறா. என்ன பண்ணலாம், மலையோடய சேர்த்தி அவளை கொளுத்தி விடலாம், தீ மூட்டி அப்படியே அந்த மலையே இல்லாக்கி பண்ணி விடலாம் சொல்லி நினைச்சுண்டு அங்கே இங்கேருந்தும் எல்லாம் இந்த சைன்யத்தையே விட்டு காஷ்டங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு நிறைய மரத்தையெல்லாம் வெட்டி மலைக்கு சுத்தி வர அந்த காஷ்டங்களை வச்சு பெருசா தீ கொளுத்துறான் ஜராசந்தன். എന്നിട്ട് என்ன சம்பவிக்கிறது? தத உற்பத்திய தரசாய தஹ்யமான தடாதுபௌ दशैकयोजनोत्तुङ्गान् निपेततुरधो भुवि तदु तत उत्पत्य तरसाय. பர்வதத்தோடு பிராந்த பிரதேசங்கள்ல இப்படி தீ வைக்கிறான் ஜராசந்தன். 11 யோஜனை உயரமுள்ள அந்த பர்வதம் ஆகப்பாடு அப்படியே தகிக்கிறது, தீ அப்படியே கொழுந்து எரியறது. அந்த பர்வதத்தோடு சுத்தி வர நெருப்பு மூட்டி இருக்கா. கிருஷ்ணன் ராமன் இப்படி பார்க்கறா அந்த பர்வதத்துல உட்காந்துண்டு எப்படி இங்கேருந்து ரட்சப்படலாம்னு சொல்லி பார்க்கறத. ஜராசந்தனோட சைன்யம் இல்லாத ஒரு இடத்த பார்க்கறாவா. அந்த இடத்துல பார்த்து கிருஷ்ணன் ராமன் அப்படியே குதிக்கிறா.
அந்த எவ்வளோ ஹைட்டு, 11 யோஜனை ஹைட்டு அந்த பர்வதம். மேலேந்து அப்படியே குதிக்கிறா, அப்படியே தாழ இறங்கி ஒரு தூவல் மாதிரி தாழ இறங்கி வந்து நிற்கிறான். அவளுக்கு சித்திகள் எல்லாம் உண்டு, அஷ்ட சித்திகள். அதில் லஹிமானா லகுவா கிளம்பி விடலாம் நமக்கு. அப்படி லகு ஆக்கிண்டு ஒரு ஆபத்தும் இல்லாக்கி அங்கே அந்த அவ்வளோ ஹைட்லேருந்து தாழ குதிக்கிறா ராமனும் கிருஷ்ணனும். என்ன பண்ணறா? அலக்ஷ்யமாணௌ ரிபுணா சானுகேன யதூத்தமௌ ஸ்வபுரம் புனராயாதோ சமுத்திர பரிகாம் நிருப அலக்ஷ்யமாணௌ ரிபுணா சானுகேன. தன்னோட அனுச்சரன்மாரான துவாரகாபுரத்தில் இருக்கிற கொஞ்சம் படன்மாரையெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கா இல்லையா, அவள்லாம் எப்படியோ கிருஷ்ணனை ராமனையும் கண்டுபிடிச்சு விட்றா. அவா கூட சேர்ந்துண்டு ஜராசந்தனுக்கு தெரியாக்கி நைஸாக அப்படியே துவாரகாபுரிக்கு வந்து சேர்ந்து விடுறான் பகவான். சமுத்திரத்தோடு மத்தியில் இருக்கிற துவாரகைக்கு சேஃபாக வந்து விடுறான். ஜராசந்தனும் சைன்யங்களும் அந்த மலை நன்னா எரியறதே சுற்றி வர பார்க்குறா, எங்கேயும் கிருஷ்ணனை காணலை. அந்த மலை எரிஞ்சு அதெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் அங்கே போய் தப்பி பார்க்குறா, அங்கே கிருஷ்ணனையும் ராமனையும் கிடைக்கிறது இல்லை. அப்படியே அந்த தீயில எரிஞ்சு இவாளும் மரணம் அடைஞ்சு விட்டா சொல்லி நினச்சிண்டு ஜராசந்தன் சந்தோஷப்படுறான். சோபி தக்தா விதிமிருஷா மன்வானோ பலகேஷவௌ பலமாக்ருஷ்ய சுமஹன் மகதான் மாகதோயயோ சோபி தக்தா விதிமிருஷா சஹ மாகதஹபி. அந்த ஜராசந்தனோ கிருஷ்ணனையும் ராமனையும் கடக்கலே சொல்லி தெரிஞ்ச உடனே அதிலே தகிச்சு மரணம் அடைஞ்சிருப்பா சொல்லி மனசை தேத்திண்டு சந்தோஷப்படுறான். தன்னோட அரியான தன்னோட சத்ருவான கிருஷ்ணனை அப்படி வதம் பண்ணினோம் சொல்லி திருப்தி ஜனிச்சுதான் ஜராசந்தனுக்கு. சந்தோஷத்தோட தன்னோட மகா சைன்யத்தையும் எடுத்துண்டு இந்த 23 அக்ஷௌஹிணி மரணம் அடையலை அதே எடுத்துட்டு மகத ராஜ்யத்துக்கு திரும்பி போகிறான் ஜராசந்தன். அதுக்கப்புறம் இந்த கதை அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பலராமனோட கல்யாணம் ஆரம்பிக்கிறார். ஆனர்த்தாதிபதி ஸ்ரீமான் ரைவதோ ரேவதீம் சுதாம் பிரம்மணா சோதித பிராதாத் பலாயேதி புரோதிதம் ஆனர்த்தாதிபதி ஸ்ரீமான். பகவானோட விவாகங்கள், பகவான் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான், ருக்மிணி தேவி முதலான எத்தனை தேவிகள் பகவான் எப்படி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்கிற அந்த கதைகள் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பாவிக்கிற சுகபிரம்ம ரிஷி கிருஷ்ணனுக்கு அண்ணான பலராமனோட கல்யாணத்தை முதல்ல சொல்கிறார். ஆனர்த்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமானான ரைவத்தன் சொல்கிற அந்த ராஜா, இந்த ராஜாவோட கதை வந்துட்டு நம்ம நவமஸ்கந்தத்தில் பார்த்துருக்கோம். இந்த ராஜா வந்துட்டு சமுத்திரத்துக்கு மத்தியில் இருக்கிற குஷத்வஜ அந்த ஆனர்த்தம் சொல்கிற அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருந்தார். அந்த ராஜா வந்துட்டு தன்னோட புத்திரியான ரேவதி சொல்கிற அந்த தேவிக்கு அனுயோஜ்யனான ஒரு வரனை தேடின்னு இருந்தார். ஆனால் யாரையுமே பிடிக்கலை அவருக்கு. சாக்ஷாத் பிரம்மதேவன்கிட்டே போய் கேட்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறார், பிரம்மலோகத்துக்கு போகிறார் தன்னோட புத்திரியும் கூட்டிண்டு. இது வந்து வேற ஏதோ யுகத்தில் இருந்த ராஜாவாக்கு, திரேதா யுகத்தில் இருந்த ராஜாவாக்கு. அப்போ அந்த ராஜா வந்து பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே வீணா கச்சேரி நிறைய அப்சர ஸ்திரீகள் எல்லாம் நர்த்தனமாட அந்த ஒரு கச்சேரியை பார்த்துட்டு கொஞ்ச க்ஷணம் அங்கே நின்றுட்டார். அதுக்கப்புறம் இந்த கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மதேவன் கிட்டக்க பேசிக்கலாம்னு சொல்லி அந்த கச்சேரியை பார்த்துட்டு இருந்தார். கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மதேவன் கிட்டக்க போய் சொல்கிறார், என்னோட புத்திரியாக்கும் இது ரேவதி, இந்த பொண்ணுக்கு அநியோஜனான ஒரு வரன் வேணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறத பிரம்மதேவன் சொல்கிறார், அஷோ நீங்கள் ஏன் அதிகம் க்ஷணம் இங்கே நின்னள், பிரம்மலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் உண்டு. பிரம்மலோகத்தில் கொஞ்சம் க்ஷணங்கள் நம்ம நின்னா கூடி பூலோகத்தில் எத்தனையோ யுகங்கள் தீர்ந்து போயிடுமா. அப்போ அவர் சொல்கிறார், அநேகம் வருஷங்கள் முடிஞ்சாச்சு, உன்னோட பொண்ணுக்கு சமவயஸ்கன்மாரான வரன்மார் எல்லாருமே மரணம் அடைஞ்சிருப்பா, இப்போ யாருமே இருக்க மாட்டான். அப்படி சொன்னப்போ ரைவத மகாராஜா அப்போ என்ன பண்ணுறது சொல்லி பிரம்மதேவன் கிட்டக்க சொன்னப்போ, இப்போ நீ பூலோகத்துக்கு போ, பூலோகத்தில் இப்போ நீ இருக்கிற ராஜ்யத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் அரசாட்சி பண்ணிட்டு இருப்பா. அங்கே பலராமன் சாக்ஷாத் சங்கர்ஷண மூர்த்தியாக்கும், அவருக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வை சொல்லி பிரம்மதேவன் சொல்லுவார். அந்த ஆத்மியை அனுசரிச்சுண்டு ரைவத்தன் சொல்கிற அந்த ராஜா பூலோகத்துக்கு வரார். வந்ததுமே பலராமனை பார்க்குறா. பலராமனை பார்த்ததும் ரேவதி தேவியை பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. ரசகரமான இங்கே ஒரு கதைகுடி சொல்லுவா என்னோட டீச்சர், கிரிஜா டீச்சர் சொல்லுவா, அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்கன்மார்க்கெல்லாம் ரொம்ப சைஸ் டிஃப்ரென்ஸ் உண்டு, ரொம்ப பெருசாக இருப்பாவா.
திரேதாயுகத்தில் இருக்கிற மனுஷியாளுக்கு வந்துட்டு அவளோட ஹைட்டு சைஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலியிலெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா எல்லாருமே. அந்த யுகங்களில் ரொம்ப பெருசாக இருப்பாள். அப்போ இந்த ரேவதி ரைவத்தன் இவா 2 பேருமே ரொம்ப பெருசாக இருக்கா. அவள் ஹைட்டெல்லாம் அந்த துவாரகாபுரத்தில் இருக்கிற அந்த மாளிகையோட அத்தனை இருக்குது அவளோட ஹைட்டெல்லாம், ஹைட்டும் விட்டும் எல்லாம். அப்போ பலராமனும் ரேவதியும் இப்படி பக்கத்தில் நிற்கிறதுக்கு பலராமன் ரொம்ப குட்டியாக இருக்கார், ரேவதி ரொம்ப பெருசாக இருக்கார், ரொம்ப ஜெயிண்ட்டாக இருக்கா. அப்போ எப்படி கல்யாணம் பண்ணி விடுறது சொல்லி அவள்லாம் நினைக்கிறத பலராமன் தன்னோட கலப்பையால் ரேவதியோட தலையில் இப்படி தொடுவாராம். தொடர சமயத்தில் அப்படியே ரேவதி குஞ்சா போயிடுவா, ஷ்ரிங்க் ஆகிடுவா. அப்படியே அவள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பா. இப்படி ரசகரமான ஒரு கதை சொல்லுவா. அது கர்ண பரம்பரையாக வந்ததாக்கும். அதுக்கு பிரமாணம் எங்கே இருக்குது சொல்லி தெரியாது, டீச்சர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி பலராமன் ரேவதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த கதை வந்து பூர்வத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நவமஸ்கந்தத்தில் கொஞ்சம் இதனோட உபாக்கியானம் சொல்லியிருந்தா, அதே இங்கே சொல்லறார், ஷார்ட்டாக சொல்லி விடுறார். அங்கே முன்னாடி சொன்னனால இங்கே ஷார்ட்டாக சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? பகவானபி கோவிந்த உபயே மே குருத்வஹ வைதர்பீம் பீஷ்மகசுதா ஸ்ரீயோ மாத்ராம் ஸ்வயம் வரே பிரமத்யதரசா ராஜ்ஞः ஷால்வாதீம்श्चैद्यपक्षगान् பஷ்யதாம் சர்வலோகானாம் தார்க்ஷ்யபுத்திர சுதாமிவ भगवानपि गोविन्द उपये मे कुरुद्वः हे कुरुकुल श्रेष्ठा, हे परीक्षिते, ஐஸ்வர்ய பரிபூர்ணனான பகவான் கோவிந்தன் ஸ்ரீதேவியான ருக்மிணி தேவியை ஆச்சரியமாக கல்யாணம் பண்ணிக்கிறார். பீஷ்மக சுத்தை, பீஷ்மகன் சொல்கிற ராஜாவோட புத்திரியா சாக்ஷாத் ஸ்ரீதேவியே பிறக்கிறா. பகவானுக்கு மாலை இடணும்னு சொல்லி ஆசையோட, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிண்டு அப்படி பிறந்த அந்த பிராட்டி ருக்மிணி தேவி, அந்த தேவிக்கு ஒரு ஸ்வயம்வரம் வைக்கிறா. அதை அந்த ஸ்வயம்வரத்தில் பங்கு கொள்ளணும்னு சொல்லி எல்லா ஜனங்களும் வரா. ஒரு ராஜாக்கன்மாரெல்லாம், சேதி ராஜ்யத்தை சிசுபாலன் முதலானவா, ஜராசந்தன் எல்லாருமே வரா. எல்லாருமே இந்த ஸ்வயம்வரத்தில் பங்கெடுக்க வரா. ஷால்வாதி ராஜாக்கன்மார் எல்லாரும் வந்து அப்படியே அமர்ந்திருக்க ருக்மிணி தேவி அம்பாளை தொழ போகிற சமயத்தில் பகவான் ராட்சச விதியை பின்தொடர்ந்துண்டு ருக்மிணி தேவியை ஹரணம் பண்ணிண்டு அப்படியே அந்த ராஜாக்கன்மார் எல்லாருமே யுத்தத்துக்கு வர அவளெல்லாம் தோல்பிச்சு எல்லாரையும் தோக்கடிச்சு பகவான் ருக்மிணி தேவி அப்படியே தூக்கிண்டு துவாரகாபுரிக்கு வந்தான். பின்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. பகவான் இப்படி எடுத்துட்டு வந்தது எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு? தார்க்ஷ்யபுத்திர சுதாமிவ. அந்த காலத்தில், பண்டு காலத்தில் தேவதைகள் எல்லாம் தன் கையில் இருக்கிற அமிர்தத்தை அப்படியே சூக்ஷிச்சு வச்சிருந்தா. படவாக்னிக்கு நடுவில் அப்படியே அமிர்தத்தை வச்சிருந்தா, அமிர்த கலசத்தை யாரும் எடுத்துட்டு போகக்கூடாது சொல்லின்னு. கருட பகவான் வந்து தன்னோட அம்மையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அமிர்த கலசத்தை ஹரிச்சுட்டு போவார். எல்லா தேவதைகளும் யுத்தத்துக்கு வருவா. எல்லாரையும் தோல்பிச்சுட்டு அந்த அமிர்த கலசத்தை அப்படியே நாக்க எடுத்துட்டு அப்படியே பறந்து போயிடுவார் கருட பகவான். அது மாதிரி அமிர்த சதிருஷியான இந்த ருக்மிணி தேவியை எல்லாரும் பார்த்துட்டு இருக்க பகவான் அப்படியே ஹரிச்சுட்டு போய்விட்டான் சொல்லி ஷார்ட்டாக ருக்மிணி கல்யாணத்தை ரொம்ப ஷார்ட்டாக 2 ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சு விட்டார். அதை கேட்டதும் பரீட்சித்துக்கு திருப்தியே ஆகலையாம். என்ன பண்ணறார் கேட்குறார். ராஜோவாச்ச பகவான் பீஷ்மகசுதாம் ருக்மிணீம் ருச்சிரானனாம் ராட்சசேன விதானேன உபயேம இதி ஸ்ருதம். பகவான் பீஷ்மகசுதாம், பீஷ்மக புத்திரியும் சுந்தரியுமான அந்த ருக்மிணி தேவியை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் யுத்தத்தில் வீரன்மாரான ராஜாக்கன்மாரையெல்லாம் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டார். ராட்சச விதி பிரகாரமே கல்யாணம் பண்ணிட்டார் சொல்லி முன்னாடி சொன்னேளே ஹே சுகபிரம்ம ரிஷி. ஸ்வயம்பரத்துக்கு வந்திருந்த எல்லா ராஜாக்கன்மாரையும் எப்படி பகவான் ஜெயிச்சான்? அவளோடலாம் மத்தியில் இருக்கிற ருக்மிணி தேவி எப்படித்தான் பகவான் தூக்கிட்டு வந்தான்? அந்த விவாக சம்பிரதாயத்தை பற்றி எனக்கு சொல்லித்தரணுமே. ராட்சசம் சொல்லி சொன்னேளே, அது எப்படி பகவான் அந்த விதியை அனுசரிச்சுட்டு ருக்மிணி தேவியை தூக்கிட்டு வந்தான்? அந்த கதையை விஸ்தாரமாக சொல்லுங்களேன். भगवन् श्रोतुमिच्छामि कृष्णस्यामित तेजसः यथा मागधशाल्वादी जित्वा कन्यामुपाहरत भगवन् श्रोतुमिच्छामि. हे भगवन्, நீங்கள் இப்போ சொன்னேளே
மகா பராக்கிரமசாலியான நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஜராசந்தன், ஷால்வன் முதலான ராஜாக்கன்மாரெல்லாம் அங்கே அமர்ந்திருக்க அந்த வீரன்மாரோட மத்தியிலேருந்து ருக்மிணி தேவியை சுவாதீனமாக எப்படி எடுத்துட்டு வந்துவிட்டான், அந்த சரித்திரத்தை விஸ்தாரமாக கேட்கணும்னு சொல்லி எனக்கு ஆக்ரகமாக இருக்கு. இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சு விட்டேளே, எனக்கு விஸ்தாரமாக சொல்லித்தாங்கோளேன்னு சொல்லி கேட்குறார். பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியா சாத்வீர் லோகமலாபஹா கோனு திருப்யேத शृण्वान श्रुतज्ञो नित्यनूतनाः ब्रह्मन् कृष्णकथा पुण्या. ब्रह्मन् हे ब्रह्मज्ञानिया இருக்கிறவரே, புண்ணியா சாத்வி லோகமலாபஹ, புண்ணியமான சுகத்தை உண்டாக்கக்கூடியதான லோகத்தில் இருக்கக்கூடியதான அவித்யாதி தோஷ பாதைகளை எல்லாம் அபகரிக்கக்கூடியதான நித்திய நூத்தனாக பிரதிக்ஷணம் புதுசோ சொல்லி தோன்ற மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ண கதா, கிருஷ்ண கதைகளை शृण्वानः श्रुतज्ञः कः नु तृप्येत. கேட்கக்கூடியவன், கேட்கக்கூடிய அந்த கதையோட சாரத்தை நன்னா தெரிஞ்சுக்க கூடினவன் எப்படிதான் அதை கேட்டுட்டும் திருப்திப்படுவான். கேட்டது போராது இன்னும் சொல்லுங்கோ சொல்லித்தான் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம அந்த கிருஷ்ண கதையை நிறுத்தவே முடியாது, திருப்தியே ஜனிக்காது, அப்படி மதுரமா இருக்கக்கூடியதல்லவோ. அதனால அதை ரசிச்சு கேட்டுருக்கேன், அது விஸ்தாரமா எனக்கு சொல்லித்தாங்கோ சொல்லி பரீட்சித் மகாராஜா வினயத்தோட சுகபிரம்ம ரிஷி கிட்ட ஆசையோட கேட்கிறார். அதை கேட்டு சுகபிரம்ம ரிஷி பகவான் ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிட்டதான அந்த அற்புதமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுலேருந்து நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.